பிள்ளைகளின் கல்விக்கு எமது பள்ளி We are celebrating 39th annual day today. To deliver our welcome speech for annual function, I welcome all of the friends and the parents. Thank you. Greetings to our school in the name of Almighty Lord. First of all, it is my duty to welcome our correspondent, Mr. M.G.M. Alphonse, BSc, HBC, who is the founder of Jennifer School in Karangal. He brings a wealth of experience and knowledge to our school. The young minds available here are the most fertile ground. Our institution continues to promote our value-based education. Even though it is in a village area and perfect learning environment and family environment in this campus, please don't consider it is not for proud, but I can open-heartedly affirm that eminent students are developed from this institution. Education service is next to godliness. School is Thank you. Our hearts are overwhelmed with gratitude to the Almighty God for His ever-abiding presence and providential care. Our school was established in June 1986 and it is successfully completing its 39 years. The school is governed and managed by the Educational Flora Trust, that is for Lifting Organized Rural Academy. We have done 39 years dedicated services to the society in the field of education and we are striving hard to become an energetic center of excellence. Academic proficiency. The kids are given good care on morality, discipline, God's faith, general knowledge, special grammar, spoken English, vocabulary words, phonics for standard education. Our syllabus is different from others. Our school syllabus deals with what is needed for basic education to make the students in all aspects of personality development. Our students receive all-rounded education that encompasses the following. Basic education is the turning point of every student's life. For that, the syllabus is very important. என்னோட பிள்ளையோட டேலண்ட் 2 பேர் இருக்காங்க. 2 பேரும் டேலண்ட பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. எந்த ஒரு குறையுமே இந்த ஸ்கூலை பத்தி சொல்ல முடியாத ஒரு அளவுக்கு இருக்கு. பிள்ளைங்க வேணா கம்மியா இருக்கலாம், ஆனா அவங்க கொடுக்கிற ஒவ்வொரு முக்கியத்துவங்கிறது ரொம்ப பெருசா இருக்கு. ஒரு சின்ன குழந்தையா இருக்கும்போதே அவங்க ஸ்டேஜ்ல அவ்வளவா நிக்க வச்சு ஒவ்வொரு பிள்ளைக்கு அவ்வளவு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வைக்கிறாங்கன்னா அவளுக்கு இந்த வளர்ந்து பெரியவளாகும் போது எந்த ஒரு கஷ்டமோ ஸ்டேஜ் ஃபியர்ங்கிறதே அவளுக்கு இருக்காது. அந்த மாதிரி பண்றாங்கன்னா இந்த ஸ்கூல்ல டேலண்ட்டுக்கு திறமைக்கெல்லாம் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதுக்கு நான் இந்த ஸ்கூலை எவ்வளவு பாராட்டினாலும் அதுக்கு மிகையாகாது. இந்த ஸ்கூலை பத்தி சொல்லணும்னா ரொம்ப ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுக்குறாங்க. பிள்ளைங்களை எப்படி பேசணும், ஒவ்வொரு திறமை அவளுக்கு ஒரு திறமை தான் இருக்குன்னு பார்த்தா ஒவ்வொரு திறமைக்கு மேல மேல இருக்கு. என் பிள்ளை இப்படி பண்ணுதா அப்படிங்கிறது மாதிரி எனக்கே ஆச்சரியமா இருக்கு. எனக்கு தெரியாதது பல இது என் பிள்ளை எனக்கு சொல்லி தரா. அப்படின்னா அவ அவ்வளவு படிக்கிறா. ஒரு சின்ன குழந்தையால இவ்வளவு ஞாபகத்துல வச்சிருக்க முடியுமாங்கும் போதே ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு. அதுக்கு நான் இந்த ஸ்கூலுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் தான் என்ன பேச வாய்ப்பளிச்சிருக்காங்க. இந்த ஸ்கூலுக்கு ரொம்ப நன்றி. சீரும் சிறப்புமிக்க இந்த
காலங்காடு பகுதியிலே ஜெனிவர் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலை தொடங்கி நீண்ட நெடுங்காலமாக ஏறத்தாழ 39 ஆண்டுகள் இந்த பகுதியிலே வாழக்கூடிய பொருளாதாரத்திலே பின்தங்கிய ஏழை மக்கள் உலகத்திலே இருக்கக்கூடிய 195 நாடுகளுக்கும் சென்று வாழ்க்கையிலே உயர வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தோடு மிகுந்த கஷ்டங்களுக்கும் நஷ்டங்களுக்கும் மத்தியிலே இந்த பள்ளியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இப்பள்ளியுடைய எனது பாசமிகு நிர்வாகிகளே, காலத்தால் அழியாத காலத்தால் அழியாத காலத்தால் அழியாத காலத்தால் அழியாத கல்வி செல்வமதை காலத்தால் அழியாத கல்வி செல்வமதை கனிவுடனே நீங்கள் கற்று காலத்தால் அழியாத கல்வி செல்வமதை கனிவுடனே நீங்கள் கற்று பேரும் புகழும் பெற்று பேரும் புகழும் பெற்று பாரினிலே சிறந்து வாழ்வீர். காலத்தால் அழியாத கல்வி செல்வமதை கனிவுடனே நீங்கள் கற்று பேரும் புகழும் பெற்று பாரினிலே சிறந்து வாழ்வீர். அன்னசத்திரம் 1000 கட்டல், ஆலயம் 14 நாட்டல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்குவர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். இன்று 4 சூழலுக்கு மத்தியில்தான் இந்திய சாம்ராஜ்யத்தினுடைய வருங்கால தூங்கை இந்த பள்ளியிலே வரித்து எடுக்கப்படுகின்றார்கள். பெருந்தலைவர் காமராஜர் பள்ளிக்கூடத்தில் சென்று அதிகமாக படிக்கவில்லை என்று நமக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் அவர் படித்த பல மனிதர்களை விட பண்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். நல்ல மனித பண்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதுதான் காந்தியடிகள் அருமையாக சொல்வார்கள், கல்வி என்பது, படிப்பு என்பது, எஜுகேஷன் is that which brings out the skill. ஒரு குழந்தையுடைய உள்ளத்தில் இருக்கின்ற, அவருடைய சிந்தனையில் இருக்கின்ற மிகச்சிறந்த திறமைகளை வெளிக்கொணர்வதற்கு உதவக்கூடியதான் கல்வி. எனவே பள்ளிக்கூடத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற ஜார்ஜ் அவர்கள் உண்மையிலேயே இந்த சிந்தனையோடு தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கின்றேன். இந்த வளாகத்தில் வருகின்ற பொழுது எனக்குள் தோற்றிய உண்மை அதுதான். பல்வேறு விதமான நெருக்கடி அவர்கள் ஏற்கனவே உரையாடல் சொன்னார்கள். பல்வேறு விதமான நெருக்கடிகள், இன்னல்கள், இடைவெளி மத்தியில இந்த எளிய அருமையான பள்ளிக்கூடத்தை நடத்துகிறார்கள் என்றால் அதில் நிறைய சிறப்புகள் இருக்கின்றன. ஆனாலும் அவருடைய விடாமுயற்சி என்று சொல்லக்கூடியது, அது ஆங்கிலத்தில் ஒரு சீரியன்ஸ் என்று சொல்வார்கள். வருகின்ற எதிர்ப்புகளை எல்லாம் தாண்டி கொண்டு செல்லக்கூடிய ஒரு தன்மை நாங்கள் அடிக்கடி சந்திப்பது உண்டு. ஆனால் இந்த இடத்தை பற்றி எனக்கு இன்றுதான் நன்றாக தெரியும். இந்த டிபேட்ல பிள்ளைங்க அருமையாக 2 பாகமாக இருந்து அதுல தங்களுடைய வாதங்களை எடுத்து வைத்தார்கள். அதுல இன்ஃபார்மல்ல சொன்னது என்னன்னு சொன்னா, ஒரிஜினாலிட்டி, ஒரு குழந்தையினுடைய ஒரிஜினாலிட்டி அல்லது இயற்கை பண்பு என்று சொல்லக்கூடியது பள்ளிக்கூடங்களிலே மாற்றி வைக்கப்படுகிறது. அது பாடங்களை படிக்க வேண்டியிருக்கிறது, ஆசிரியர் சொல்லக்கூடியதற்கு கீழ்ப்படிய வேண்டியிருக்கிறது, பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற சட்டத்திட்டங்களை பின்பற்ற வேண்டியிருக்கிறது, படிக்க வேண்டியிருக்கிறது, எழுத வேண்டியிருக்கிறது, வெற்றி பெற வேண்டும், செல்ல வேண்டும். ஆனால் இன்ஃபார்மல் எஜுகேஷன் சொல்லக்கூடியது அப்படி அல்ல. இன்ஃபார்மல் எஜுகேஷன் சொல்லக்கூடியது
வீட்டில இருந்து படிக்க முடியும். பெரிய பெரிய அறிஞருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கெல்லாம் பெற்றோர்கள் தான் வீட்டில இருந்து, குறிப்பாக தாய் வீட்டில இருந்து சொல்லிக் கொடுத்திருக்கிறார். பள்ளிக்கூடத்தில் சென்று அல்ல படித்தார். நிறைய அறிஞருடைய வாழ்க்கையை நாம் எடுத்து சொல்லலாம். நாங்கள் கூட மதுரையில் படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது மாலை நேரங்களில் முதியோர் கல்வி எடுப்பதற்காக சொல்லுவோம். கிராமப்புறங்களிலே சென்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். எழுதுவதற்கும், பஸ்ஸில் செல்கின்ற பொழுது போர்டு பார்ப்பதற்கும், பிறங்களை வாசிப்பதற்குமாக சொல்லிக் கொடுப்போம். அது அடல்ட் எஜுகேஷன் என்று சொல்வார்கள், முதியோர்களுக்கான கல்வி. அதுபோன்று பள்ளிக்கூடத்திற்கு செல்லாத குழந்தைகளுக்கு அவருடைய இல்லங்களில் சென்று கல்வி கற்றுக் கொடுப்பது வழக்கம். சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் அவைகள் அவர்கள் எல்லாம் பள்ளிக்கூடத்தில் சென்று படிக்கின்றவர்கள். நமக்கு நன்றாக தெரியும், குமரி மாவட்டத்தில் எல்லா குழந்தைகளும் பள்ளிக்கூடத்தில் சென்று பள்ளிக்கூடத்தில் அனுப்பிவிட்டு அவர்களுடைய ஒரு ஆண்டு கல்வி திறனை பார்ப்பதற்காக மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறீர்கள். இப்போது நாம் கொண்டாடி கொண்டிருப்பது ஆனுவல் டே அல்லது ஆண்டு விழா. நீங்கள் உங்கள் பிள்ளைகளின் கல்விக்கு எமது பள்ளி எவ்வளவு திறன்களை கொடுத்துள்ளது என்பதை கண்டு கொண்டிருக்கிறீர்கள். கல்வி என்பது அந்த மாணவனின் அறிவு வெளிப்பாடு. அறிவு வெளிப்பாடு என்பது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அன்பு பெற்றோர்களே, கல்வி என்பது வெறும் பாடம் மட்டுமல்ல, அல்லது புக்கு வாசிப்பதோ படிப்பதோ மட்டுமல்ல. அந்த குழந்தையின் ஆளுமை தவத்தை கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வருவதற்கு வெறும் பாட புத்தகங்களை மட்டும் படித்தால் போதாது என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஒரு கல்வி நிறுவனத்திற்கு நீங்கள் அனுப்புகிறீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை பாருங்கள். நீங்கள் இங்க ஸ்டேஜில் பார்த்திருப்பீங்க. Standard 4. Thank you.